சரி இருக்குது இன்னும் வரலையாமா ராபின்சன் அவனுக்கு தான் ஃபோன் பண்ண இப்போ அவன் டைம் குரூப் ஸ்டேட் இருக்குதுப்பா இன்னைக்கு ரொம்ப லேட் பண்ணுறாப்பா எங்கப்பா போயிட்டான் அவங்க ராபின்சன் டென்ஷன் பண்ணுறானே டைம் ஒரு ஆச்சுப்பா ஹலோ ஹலோ ராபின்சன் டைம் ஆச்சுடா குரூப் ஸ்டேட் இருக்குதுடா எங்கடா போயிட்ட நீ டென்ஷனா இருக்குதுடா தலை வலிக்குதுடா டேய் வந்துடா சீக்கிரமா ஒரு 2 நிமிஷம் நானு ராஜேஷ் சாம்வேல் எல்லாம் ஒண்ணுகிறோம். ஆமாவா பாஸ்ட் வேறடா ஜபன் எப்போ மாத்திரம் ஊட்டானுக்கு வந்துடுறாரா ஒரு வேலை வெட்டே இல்லை பாஸ்டர் சொல்லுங்க பாஸ்டர் என்ன நீ ரெடி ஆகுற எங்க போறது குரூப் ஸ்டேட் இருக்குது பாஸ்டர் தான் வெளில போறேன் ஆமா அம்மா அப்பா இல்ல பாஸ்டர் எங்க போயிட்டு இருக்காங்க ஆமா பாஸ்டர் குரூப் ஸ்டேட் இருக்குது இன்னைக்கு நான் போறேன் சரி ஜெபம் பண்ணலாமா ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர் ஆமா எனக்கு குரூப் ஸ்டேட் இருக்குது இருடா பாஸ்டர் வந்துடா ஜெபம் பண்ணிட்டு போட்டுறா இவன் வேற வெட்டி இல்லை இங்கடா அப்பா ஐயோ பிரதர் பாஸ்டர் உங்களோட ஜாப் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு பார்த்து குரூப் ஸ்டடி இருக்குது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது இவங்க எல்லாம் யாரு இவங்க என் ஃப்ரெண்ட்ஸ் பாஸ்டர் எங்களோட சேர்ந்து தான் குரூப் ஸ்டடி போக போகிறேன் சரி அனீஷ் பார்த்து போங்க எல்லாரும் சரிங்க பாஸ்டர் சரி அனீஷ் டேய் ராபின்சன் என்னடா இவ்வளோ லேட் பண்ணிட்டீங்க குரூப் ஸ்டடி இருக்குதா மறந்துட்டீங்களா அவன் தான் லேட் பண்ணான் நான் என்ன பண்ணுறேன் சரி சீக்கிரம் போல லேட் பண்ணாது வாங்க போலாம் நீ வண்டியரா வா நண்பா வேற லெவல் லொகேஷன் டாடி இன்னும் ஆகுதுடாடி நண்பா நீயா சூஸ் பண்ணுந்தா கட்டுப்புடா வக்கரா நவுறா அப்படியே குரூப் ஸ்டடி பண்ணும்போது டிஸ்டர்ப் நவுறா ஐயோ ஃப்ரீயா அடிக்கணும் அச்சாக்கா இந்தா சருக்கு முறுக்கு கிளாஸா ஊத்துறா ஐயோ வாசனை கம்மங்க வச்சு தூக்குதுறா அப்பா சேஸ் பண்ணுடா சேஸ் ஏப்பா வாசனைக்குதா பலலாம் அப்பா தேடுவார் என்னவ வீட்டுக்கு அப்பா என்ன தேடுவார் பத்திரமா போயிட்டு வா I'm studied. I'm studied. அப்பா வண்டிடா வீட்டு பழம்படா காலையில் போன பையன் இன்னும் வீட்டுக்கே வரல. வீட்டில் வச்சிருந்தா 10,000 ரூபாயும் காணும். கண்டிப்பா இவன் தான் எடுத்திருப்பான். இன்னைக்கு வரட்டும், கை காலை உடைக்கிறேன். வா வீட்டுக்கு போன 48 வானே வா. ஐயோ அப்பாக்குறாரா நான் கண்ணுக்கு டபுள் எதிர்றா கண்ணுக்கா அப்படின்னா ஐயோ ஏய் நில்றா அப்பா சொல்லுப்பா அப்பா ஒரு மார்க்கமா இருக்கா அப்பா ஒன்றும் இல்லைப்பா கண்ணெல்லாம் ரெட் ஆகுது அப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அதெல்லாம் தூக்கலப்பா குரூப் ஸ்டடி சரி அதை விட வீட்டில் வச்சிருந்த காசு 10,000 நடக்கலப்பா. நான் 10,000 சொல்லவே இல்லையாடா நடக்கலப்பா. நீ தாண்டா எடுத்த எடுக்கலப்பா. டேய் நீ தெரு நீ தாண்டா எடுத்த. நான் எடுக்கலப்பா. கண்டிப்பா நீ தாண்டா எடுத்த. நான் எடுக்கலப்பா. நீ தாண்டா எடுத்த. எடுக்கலப்பா. நீ தாண்டா எடுத்த. நான் தான் எடுத்த. என்ன பண்ணுவ? நான் அப்பாவே அடிக்கிறாடா. உங்களுக்கு பயந்த காலம் அந்த காலம், இது ஏன் காலம்? அப்ப வீட்டை விட்டு வெளியே போடா. வீட்டை விட்டு இல்ல பார்த்தா இது தாத்தா தம்பி சொத்துப்பா. யார் சொத்து? யார் இது? யார் சொத்து? இது யார் சொத்து? ஆட்டி கிட்ட கூப்பிடு, என்கிட்ட ரொம்ப பேசாதப்பா. போயிடுப்பா. அப்பாவே அடிக்கிறா. வீட்டை விட்டு ஃபர்ஸ்ட் வெளியே போடா. போங்கப்பா போறேன். அப்பா போனேன்னா எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அப்பா அம்மாலாம் தேவையில்லை எனக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா பார்த்துப்பேங்க. நான் வரேன், திரும்பி வரேன். ஒரு நிமிஷம் அப்பா அம்மா போனேன்னா என் ஃப்ரெண்ட் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்கப்பா. அவன் எனக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுவான், எல்லாம் என் கூட இருப்பான், அவ்வளோதான். ஹலோ ராபின்சன்,
நான் ராபின்சன், நான் வீட்டுக்கு வர போறேன் இப்போ. யார் வீட்டுக்கு? உங்க வீட்டுக்கு தான். எங்க வீட்டுக்கு வரியா? ஆமா ராபின்சன். எங்க வீட்டுக்கு வரதான் ஒரு 10,000 ரூபாய் எடுத்துன்னு வா. இது 10,000மா? டேய் நேத்தனடா 10,000 ரூபாய் செலவு பண்ண. அதெல்லாம் எனக்கு தெரியாது. எங்க வீட்டுக்கு வரணும்னா நீ 10,000 ரூபாய் எடுத்துன்னு வா, இல்லைன்னா வீட்டுக்கு வராத. நான் பணம் 10. டேய் போன் வச்சு எத்தனை போன் வச்சு. ஃப்ரெண்டு போன என்ன? எனக்கு ஆள் இருக்கிறா. அவளுக்கு போன ஜெனி. ஹலோ ஹலோ, நம்ம வீட்டுக்கு வரலான்னு இருக்கிறேன். எதுக்கு? இல்ல உன்னை பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான். அப்போ வரும்போது ஒரு கம்மல் ஒன்று கொண்டுட்டு வரியா? டேய் போன மாசம் தானடி செயின் வாங்கிட்டு வந்து இந்த மாசம் கம்பளு கேட்கிற பணம் அந்த மரத்துலடி காய்க்குது. வந்தா செயினோட வா, இல்ல வராத. டேய் அப்படி இல்ல சொல்லாத. பெய் போன டேய் வச்சிரு. அப்பா அம்மா நம்பின்னு அவங்கள வெறுத்துட்டு வந்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸும் நம்பின அவங்கள கை விட்டு போயிட்டாங்க. ஐயோ நான் காதலிச்ச பொண்ணு கூட விட்டு போயிட்டான். எனக்கு உயிரேன்னு சொன்னா இன்னைக்கு தேவையில்லை போயிட்டா. எல்லாம் பணம். இவங்க போனா என்ன, எனக்கு ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அவங்க என்ன நல்லா பார்த்துப்பாங்க. நான் வரேன், திரும்பி வரேன். ఇప్పుడు తల్లిదండ్రుని విడిచిపోయిన ఆ బిడ్డ 6 నెలలకి ఎలా అయిపోయినాడని మనం చూడబోతున్నాము. என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமை என் சோர்வுகள் யார் என்னை தேற்றக்கூடும், யார் என்னை தேற்றக்கூடும், என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமை என் சோர்வுகள் யார் என்னை தேற்றக்கூடும், யார் என்னை தேற்றக்கூடும். நெஞ்சின் நோகங்கள் அதை நெஞ்சும் பாரங்கள், நெஞ்சின் நோகங்கள் அதை நெஞ்சும் பாரங்கள், தஞ்சம் இன்றியே உள்ளம் ஏங்குதே, தஞ்சம் இன்றியே உள்ளம் ஏங்குதே, உள்ளம் ஏங்குதே. என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமை என் சோர்வுகள் யார் என்னை தேற்றக்கூடும், யார் என்னை
கூடும். சிறகு ஒடிந்த நிலையில் பறவை பறக்குமோ? சிறகு ஒடிந்த நிலையில் பறவை பறக்குமோ? வீசும் புயலிலே படகும் தப்புமோ? வீசும் புயலிலே படகும் தப்புமோ? படகும் தப்புமோ? என் இதயம் யாருக்கு தெரியும்? என் வேதனை யாருக்கு புரியும்? என் தனிமை, என் சோர்வுகள் யார் என்னை தேற்றக்கூடும்? யார் என்னை தேற்றக்கூடும்? மங்கி எரியும் விளக்கு பெரும் காற்றில் நிலைக்குமோ? மங்கி எரியும் விளக்கு பெரும் காற்றில் நிலைக்குமோ? உடைந்த உள்ளமும் ஒன்று சேருமோ? உடைந்த உள்ளமும் ஒன்று சேருமோ? ஒன்று சேருமோ? அங்கே தெரியும் வெளிச்சம் கலங்கரை தீபமோ? அங்கே தெரியும் வெளிச்சம் கலங்கரை தீபமோ? இயேசு ராஜனின் வெளிச்சம். థ్యాంక్ యూ. బాగా ఇది అందరికి అర్థమైంటుంది. తల్లిదండ్రిని విడిచిపోయిన కుమారుడికి ఇదే గతి పడుతుంది. కాబట్టి తండ్రి ఎప్పుడు వెయిట్ చేస్తా ఉన్నాడు. యేసు ప్రభు కూడా ఇలాగనే వెయిట్ చేస్తూ ఉంటాడు. తను వదిలేసి ఎవరెవరు వెళ్ళిపోయినారో వారి కోసం మారు మనసు పొంది వస్తారనేసి వెయిట్ చేస్తా ఉన్నాడు. వారు ఎప్పుడు వచ్చినా సరే ఆయన అంగీకరించడానికి ఎప్పుడు కానీ సిద్ధంగానే ఉంటాడు. ఇప్పుడు